வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மத்திய கிழக்குல இருந்து வந்த ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எப்படி உலக பொருளாதாரத்தையே ஒரு உழுக்குச்சுன்னு தான் பார்க்க போறோம். இது வெறும் ஒரு சாதாரண நியூஸ் கிடையாதுங்க. உலக அரசியலோட போக்கையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் இது. சரி, விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு அதிகாலையில குளோபல் மார்க்கெட்ஸ் ஒரு பெரிய ஷாக்ல இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா என்ன விலை திடீர்னு 11% குறைஞ்சிருக்கு. பிரெண்ட் கச்சா எண்ணெய், WTI கச்சா எண்ணெய் ரெண்டுமே ஒரே மாதிரி விழுந்திருக்கு. சமீப காலத்துல இவ்ளோ பெரிய சரிவு வந்ததே இல்ல. இதுக்கு பின்னாடி ஏதோ நிதி அறிக்கையெல்லாம் காரணம் இல்ல. மத்திய கிழக்குலேந்து வந்த ஒரே ஒரு யாருமே எதிர்பார்க்காத அறிவிப்பு தான் காரணம். இந்த அறிவிப்பு உலகத்தோட அரசியல் சூழலையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அப்போ என்னதான் அந்த திடீர் திருப்புமுனைக்கு காரணம்? வாங்க பார்க்கலாம். இந்த செய்தி நேரா ஈரானோட வெளியுறவு அமைச்சர்கிட்டேருந்து தான் வந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஹார்முஸ் ஜலசந்திய திரும்பவும் திறக்கறோம்னு சொல்லிட்டாரு. உலக வர்த்தகத்துக்கு இது ஒரு முக்கியமான வழித்தடம். இந்த ஒரு அறிவிப்பு தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த மொத்த பேச்சுவார்த்தையோட சென்டர் பாயிண்டே. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி ஏன் இவ்ளோ முக்கியம்னு நீங்க யோசிக்கலாம். இது உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான கடல் பாதைகள்ல ஒண்ணு. உலகத்தோட மொத்த எண்ணெய் வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 1/5 இந்த குறுகிய பாதை வழியாதான் நடக்குது. அதனாலதான் இதை திறக்கிறது உலக பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா இந்த அறிவிப்பு சும்மா வரல. இதுக்கு பின்னாடி அமெரிக்கா கூட நடக்கிற ஒரு பெரிய, ரொம்பவே ரிஸ்கான பேச்சுவார்த்தையோட ஒரு பகுதியாத்தான் தெரியுது. Axios, CNN மாதிரியான நியூஸ் ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையோட மையத்துல ஒரு பிரம்மாண்டமான தொகை இருக்கு. அதுதான் $20 பில்லியன். அப்போ இந்த டீலோட சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அமெரிக்கா ஈரானோட முடக்கப்பட்ட பணம், அதாவது $20 பில்லியன் ரிலீஸ் பண்ணும். பதிலுக்கு ஈரான் என்ன செய்யணும்னா, அவங்க கிட்ட இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை கைவிடணும். உங்களுக்கு தெரியும், இந்த யுரேனியத்தை வச்சுதான் அணு ஆயுதங்கள்லாம் தயாரிக்க முடியும். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். ரொம்ப நாளா எதிரிகளா இருந்த அமெரிக்காவும் ஈரானும் எப்படி இந்த புள்ளிக்கு வந்தாங்க? இதுக்கு பின்னாடி பயங்கரமான ராஜதந்திர நடவடிக்கைகள் இருக்கு. இது ஒரே நாள்ல நடந்த மேஜிக் இல்ல, பல தொடர்ச்சியான நிகழ்வுகளோட விளைவு. முதல்ல அமெரிக்கா மத்தியஸ்தம் செஞ்சு லெபனான்ல ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வந்தது ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுச்சு. அவங்க தான் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி செயல்பட்டு இந்த ஒப்பந்தம் உருவாக உதவி செஞ்சாங்க. எல்லாம் நல்லபடியா போற மாதிரி தெரிஞ்சாலும் இன்னும் சில சிக்கலான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகளை இருக்குன்னு ஒயிட் ஹவுஸ் வட்டாரங்கள் சொல்றாங்க. அதாவது ஒப்பந்தம் இன்னும் முழுசா ஃபைனல் ஆகல. இந்த நியூஸ உலகமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நேரடி கன்ஃபர்மேஷன் டாப் லெவல்ல இருந்தே வந்துச்சு. இந்த நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போதே பிரசிடென்ட் ட்ரம்ப் அவரோட சோஷியல் மீடியால இத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனா கூடவே ஒரு முக்கியமான கண்டிஷனையும் போட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? வர்த்தக கப்பல்கள் எல்லாம் போகலாம் வரலாம், ஆனா அமெரிக்க கடற்படையோட முற்றுகை அப்படியே தான் இருக்கும். அதாவது ஈரான் மேல இருக்கிற மிலிட்டரி பிரஷர் இன்னும் குறையல. ஒப்பந்தம் முழுமையா முடியற வரைக்கும் இந்த நிலைமை தொடரும். இதனால நம்ம இப்போ ஒரு நிலையற்ற ஆனா நம்பிக்கையான ஒரு கட்டத்திலே இருக்கோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை போர் நிறுத்தம் முடியறதுக்குள்ள ஒரு ஃபைனல் டீலுக்கு வரணும்னு ரெண்டு தரப்பும் வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த திருப்புமுனை பதற்றத்தை குறைக்க ஒரு நல்ல வழிய காட்டுது. ஆனா கடைசி கேள்வி ஒண்ணு அப்படியே நிக்குது. இப்போ கிடைச்சிருக்கிற இந்த சின்ன நம்பிக்கைய ஒரு நிரந்தரமான ஒப்பந்தமா மாத்த முடியுமா? இதுக்கு பதில் என்னன்னு தான் இப்போ உலகமே பாத்துட்டு இருக்கு. உங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.